வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஜிடிஎஸ் போஸ்டிங் சம்மந்தமான தகவல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது எல்லாருமே போட்டாச்சு. இதில் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஜிடிஎஸ் அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்க, அதில் ரிசல்ட்டு கொடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணி ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் 10th வாங்கின உங்களுடைய மதிப்பெண்கள் வச்சு ரிசல்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கொஷின்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு இதற்கான அப்டேட் என்ன, எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, எந்த தகவலுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக ஏப்ரல் மந்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரிசல்ட் அப்படின்னா ஒரே ஒரு லிஸ்ட்டு மட்டும் இதில் கொடுக்க மாட்டாங்க. கடந்த வருடங்கள்லாம் 7 லிஸ்ட்டு, 8 லிஸ்ட்டு, 9 லிஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது ஏன் இவ்வளோ லிஸ்ட்டு வர்றதுக்கான காரணம், மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் அதாவது 10th ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஒரு 480, 470, 90 அப்படின்னு. அவங்க வேறு எக்ஸாமுக்கு, அதாவது வேறு ஏதாவது ஒன்று இன்ஜினியரிங்கோ இல்லை டாக்டரோ நீட் எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபர்கள் ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு வரமாட்டாங்க. இதில் நல்ல மார்க் 10th நல்ல மார்க் வாங்கிட்டு +2 ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்த நகர்வில் அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது கண்டிப்பாக ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை நீட் எக்ஸாம்ஸ்க்கு மற்ற எக்ஸாமுக்கு தேர்வுக்கு அப்படின்னு போய்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் முக்கால்வாசி பேர் வரமாட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வர்றதில் 99% யாரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க முதல் லிஸ்ட்டில் வர்றதில். 2வது லிஸ்ட்டில் வர பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% நபர்கள் போக மாட்டாங்க. அப்படி தான் 3வது லிஸ்ட்டு 4வது லிஸ்ட்லேயும் அப்படியே கொஞ்சமாக அவங்க ஒரு 1000 வேக்கண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஏதாவது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் 1000 வேக்கண்ட் அப்படின்றத. ஒரு 1000 வேக்கண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 பேர் வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த லிஸ்ட்டு அப்படின்றது போய்கிட்டே இருக்கும். அதனால தான் அது 1, 2, 3ன்னு அப்படியே கண்டினியூவாக 10 லிஸ்ட்டு வரையும் போகிறது. ஸோ இதனால தான் 10 லிஸ்ட்டு வரையும் வருது. ஒருவேளை மேபி நீங்கள் ஜிடிஎஸ்க்கு முதல் வாட்டி அப்ளை பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு வருது நம்ம பேர் இல்லை அப்படி நம்ம இதில் விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு லிஸ்ட்டு அப்படின்றது கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் பார்க்குறத விடவும் இதுதான் அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜை பார்த்தீங்கனாலே போதும். இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்படியே இந்த ஸ்க்ரோல் ஆகி போய்கிட்டு இருக்குல்ல, அந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்னு போட்டு அதில் ரிசல்ட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் வரலை, மேபி அடிக்கடி இதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. நம்மளும் அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.